ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி நெகோஷியேட்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ட்ராஜடி ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட். அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க ஒரு டெரரிஸ்ட் கேங். அவர் எப்படியாவது மீட்டு கொண்டு வர பொறுப்பு நம்ம ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோவும் களறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில் நடந்த ட்ராஜடி என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க. ஓவரால் நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ மேலதான் மொத்த வெயிட்டும் இருக்கு. நம்ம ஹீரோட கேரக்டர் தரமா எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடும். படத்துல நம்ம ஹீரோ அவங்கள தேடி போற விதமா இருக்கட்டும், ஒரு சர்வீஸ் ஏஜென்ட்டா இருந்துட்டு அவரு இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீட்டாவே காமிச்சிருந்தாங்க. அந்த டெரரிஸ்ட் கேங் எதுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட்டை புடிச்சிட்டு போனாங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ண வேண்டியதா இருக்குன்ற மாதிரி போர்ஷனும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. படத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அது ஓரளவு சலிப்பத்தட்ட தான் செய்யுது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஒரு டிராமாட்டிக்கா தான் போகுது. படம் ஃபுல்லாவே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல பல விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால எனக்கு பெருசா அட்ராக்ட் ஆகல படம். இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. இந்த படத்துக்கு IMDbல 6.7 கொடுத்திருக்காங்க. என்னோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 5.5 தரலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.